பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 54 வசனம், இதோ உன் கல்லுகளை நான் பிரகாசிக்கும்படியாய் செய்வேன். யாரை பார்த்து சொல்கிறார்? பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றது அற்றவளே, கைவிடப்பட்டவளே, உன்னை நான் பிரகாசிக்க முடிய செய்வேன். நீங்க எரேமியா 51 வசனத்திலே, உன்னிடத்திலே இருந்து உன் கல்லை நான் மூளைக்கல்லாகவோ அஸ்திவாரக்கல்லாகவோ எடுக்க நான் பயன்படுத்த மாட்டேன். ஏனென்றால் அவ்வளோ சாபம், அவ்வளோ தேவனுடைய எதிர்ப்பை பெற்ற அந்த இடத்துல அதே சங்கீதம் 102 சங்கீதம் 14 வசனம், என் ஊழியக்காரர்கள் இந்த கல்லுக்காக பரிதபிக்கிறார்கள். அப்படி அந்த மன்னனுடைய சிறப்பை கத்தர் மாட்டு. ஒருவேளை உங்களை புறக்கணித்திருக்கலாம், ஆகாது என்று தள்ளின கல்லாக இருக்கலாம். கிறிஸ்து என்ற அந்த தேவனுடைய அந்த அன்பின் கீழ் வரும்போது அவ்விடத்தில் சேரும்போது இந்த கல்லை அவர் பிரகாசிக்கும்படியே செய்கிறார். 1 பேதுரு 2 4 படிக்கும்போது, ஆகாது என்று அந்த தள்ளின கல் கிறிஸ்து என்ற ஜீவனுள்ள கல்லோடு இணைகிற போது அந்த கல்லுக்கு ஒரு மகிமை தருகிறார். நீங்க கிறிஸ்து என்ற அந்த கல்லோடு இணையும் போது உங்கள் கல்லுகளை அவர் பிரகாசிக்கும்படியே செய்கிறார். கிறிஸ்து மேலே அங்கே அதே 1 Peter 2:6 சொல்லுகிறது, அந்த கல்லின் மேலே விசுவாசமாக இருக்கிறவன் அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் ஒரு வெற்றியான வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அந்த ஜீவனுள்ள கல்லாக கிறிஸ்துவின் இடத்தில் சேர வேண்டும். கிறிஸ்துவின் ஆகிய அந்த கல்லு மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். நீங்க 1 சாமுவேல் 17 40 வசனத்திலே தாவீது அங்க ஆற்றண்டை போய் 5 கூழாங்கற்களை அவன் கையில் எடுக்கிறான். பாருங்க, அது சாதாரண கூழாங்கற்கள் தான். அது தாவீது கையில் வரும்போது அது விசேஷமான கல்லாய் மாறுகிறது. அதுபோல புறக்கணிக்கப்பட்ட ஆகாது என்று தள்ளின நம்மை இந்த கல்லை கிறிஸ்து என்ற அந்த தேவனுடைய கையிலே வரும்போது விசேஷமான கல்லாய் மாறுகிறது. தாவீது அந்த சின்ன கூழாங்கலினாலே பெரிய அரக்கனாக இருந்த அந்த கோலியாத்தை வீழ்த்தி அவன் இஸ்ரவேலுக்கு மீட்பை மாத்திரமில்லை, அவனும் உயர்த்தப்பட்டவனாய் மாறுகிறான். நீங்க நானும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால், அற்புதங்களை பெற வேண்டும் என்றால், கிறிஸ்து என்கிற அந்த விசேஷமான அந்த கல்லிடத்தில் வருகிற போது, அவர் கைக்கு வருகிற போது இந்த கல்லை எடுத்து அவர் பயன்படுத்தி அநேக கோலியாத்துகளை, அநேக சாபங்கள், அநேக விக்கிரகங்களை, அநேக அருவறுப்புகளை ஆண்டவர் உடைப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் கைக்குள்ளே வரும்போது, தாவீது கைக்கு அந்த சாதாரண கூழாங்கல் வருகிற போது அது விசேஷித்த கல்லாய் அந்த கல் பிரகாசித்தது. அந்த கல் வெற்றின் கல்லாக மாறினது. யோசித்து பாருங்க, சின்ன ஒரு கூழாங்கல் அவ்வளோ பெரிய கோலியாத்தை வீழ்த்தினது. நீங்கள் யார் கையில் இருக்கிறீங்க? அதுதான் சங்கீதத்தில் வாசிக்கிற 127 அம்பார துணி அப்படி போட்டிருக்குங்க. பலவான் கையில் உள்ள அம்பு அது பலமுள்ள அம்பாக மாறுகிறது. அந்த பலவானாக கிறிஸ்துவின் கையில் நீங்கள் வந்து பாருங்கள், உங்கள் கல்லுகளை அவர் பிரகாசிக்கப்பட செய்வார். ஒருவேளை மூளைக்கல்லுக்கோ அஸ்திவார கல்லுக்கோ நீங்கள் பிரயோஜனமற்றவர்களாக இருக்கலாம். அங்கே எரேமியா 51:26 சொல்லப்படும்படி நீங்கள் பிரயோஜனப்பட்ட ஆளாக இருக்கலாம். ஆனால் வலிமையை மிக்கவராக கிறிஸ்துவின் கையிலே வருகிற போது உங்களை விசேஷித்த கல்லாய், வல்லமையுள்ள கல்லாய், அங்கே எதிரிகளை வீழ்த்துகிற ஜீவன் உள்ள கல்லாய் அவர் மாற்ற. அதுதான் ஆகாது என்று தள்ளின கல்லே அதுக்கு மூளைக்கல்லாயிற்று. அப்போ ஆண்டவர் நம்மை பிரகாசிக்கும்படியாக விரும்புகிறார். உங்கள் தொழிலில், உங்கள் குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்றால் அந்த கல்லை பயன்படுத்தக்கூடிய அந்த தேவன் கையிலே நீங்கள் வருகிற போது அந்த கல்லுக்கு மதிப்பு, நீங்கள் விலையேற பெற்ற கல்லாய் மாறுவீர்கள். சத்துருக்களை வீழ்த்துகிற கல்லாய் மாறுவீர்கள். இடிந்த அலங்கத்தை கட்டுகிற மூளைக்கல்லாக மாற்றுவீர்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட விசேஷித்த நன்மையை நிரப்புவார். இன்றைக்கு பெருகாற்றில் அடிப்பட்டவளே, தேற்றப்பட்டவளே, இன்றைக்கு உன் கல்லை நான் பிரகாசிக்க முடியும் என்றால் நீங்கள் கிறிஸ்துவாகிய இயேசு கையிலே வருகிற போது, அந்த அற்புத தேவன் கையில் வருகிற போது எதிரிகள் வீழ்த்துகிற ஒரு வலிமையான கல்லாக கத்தர் மாற்றுவார். இந்த வார்த்தையின்படியே நீங்கள் தள்ளப்பட்ட கல்லாக இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்ட கல்லாக இருக்கலாம், ஒருவரும் உங்களை விரும்பாத கல்லாக இருக்கலாம், உங்கள் அஸ்திபாரத்துக்கோ இல்லை மூளைக்கல்லுக்கோ நீங்கள் பயன்படாத ஆளாக இருக்கலாம். கிறிஸ்து அன்றை வருகிற போது இது விலையேற பெற்ற கல்லாய் மாறும். இந்த வார்த்தையின்படியே தேவன் உங்களை ஆசீர்வதித்து விலையேற பெற்ற கல்லாக மாற்றுவாராக. God bless you. God bless you.